ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சென்னை கொளத்தூரில் முரசொலிமாறன் பூங்கா மேம்படுத்துதல், குழந்தைகள் வளர்ச்சி மைய சமையல் கூடம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான முதலமைச்சர்கள் தற்போது கொளத்தூர் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையிலே முரசொலிமாறன் பூங்கா மேம்படுத்தல் பணி சீனிவாசன் நகர் 3ஆம் தெரு பிரதான சாலையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய சமையல் கூடம், மேலும் GKM காலனி 32வது தெரு மற்றும் GKM காலனி பிரதான சாலையில் பல்நோக்கு மையம் கட்டிடம் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் பல்லவன் சாலை மயான பூமியில் 16வது நாள் காரியமைக்கக்கூடிய அந்த பணி மேலும் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 6ஆம் மன்றத்துக்குட்பட்ட 64 முதல் 28 வரையான LED மின்விளக்குகள் அமைக்கும் பணியில் முதலமைச்சர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களுக்கு முதலமைச்சர்கள் நேரடியாக சென்று ஆய்வுக்கு சென்று அங்கு அமைக்கக்கூடிய பணிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பணிகள் குறித்தும் முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார். மேலும் புதிதாக பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.